அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு ஹெல்த்தியான பாயாச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசி அதோட தண்ணியோடையே குக்கரில் சேர்த்து ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்து, இந்த கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கருப்பு கவுனி அரிசி வெந்திருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ மேஷரோ மத்தோ இருந்துச்சுன்னா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ மற்ற எடுத்து கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப மையாக கடையணும்னு அவசியம் கிடையாது. 1க்கு 2மா கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பாயசம் குடிக்க போகும்போது வாயில் தட்டு போடும்போது அரிசி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் எடுத்து வச்சிடலாம் குக்கரை. இப்போ இது கூட 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் 1 கப்பு. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சமும் சேர்த்துருக்கிறேன் பத்தலண்டு. இப்போ நல்லா நாட்டு சக்கரை அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இது கூட ஒரு தேங்காவை நல்லா திக் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாம். நார்மல் பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் பாலையும் சேர்த்துட்டேன். அதனால் தேங்காய் துருவல்லாம் சேர்க்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. பசும்பால் அது மாதிரி சேர்க்குறீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தேங்காய் பாலே சேர்த்துட்டேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா பாருங்கள், சூப்பரான ரெடியான கருப்பு கவுனி அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.